ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நெல்லையில் காதல் விவகாரத்தில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட கவின்குமாரின் உறவினர்கள் கொலையாளியை கைது செய்ய வலியுறுத்தி கவின்குமாரின் உடலை வாங்க மறுத்துள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் இசக்கிராஜா வழங்க கேட்கலாம். இசக்கிராஜா, இந்த கொலையின் பின்னணி என்ன? உறவினர்கள் இறந்தவரின் உடலை வாங்க மறுப்பதற்கான காரணம் என்ன? விரிவான தகவல்களை சொல்லுங்க. நிச்சயமாக. அதாவது தூத்துக்குடி மாவட்டத்துல ஆறுமுகமங்கலங்கிற பகுதியை சேர்ந்தவர் சந்திரசேகரன். இவருடைய மகன் வந்து கவின்குமார். இவர் வந்து ஐடி கம்பெனில, சென்னையில உள்ள ஒரு ஐடி கம்பெனில வந்து வேலை பார்த்து வந்திருக்கிறாரு. அப்புறம் அந்த வேலை வேண்டாம்னு சொல்லி திரும்பி வர்றாரு. திரும்பி வந்த இடத்துல நேற்று வந்து தன்னோட தாத்தாவுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி நெல்லையில வந்து தனியார் ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போறாரு. அப்ப ஆஸ்பத்திரி கூட்டு போயிட்டு அங்கிருந்து திரும்ப தாத்தாவை வண்டியில அனுப்பிட்டு இவர் பைக் எடுத்து திரும்ப அங்கிருந்து புறப்படுவதற்காக கிளம்புறாரு. அப்பொழுது அங்க வந்து ஒரு மர்ம நபர் வந்து பைக்ல வந்து ஒருத்தர் வந்து கேடிசி நகர், நெல்லையில உள்ள கேடிசி நகர்ங்கிற பகுதியில் அஷ்டலட்சுமி நகர்னு ஒரு ஏரியா இருக்கு. அந்த பகுதியில வந்து அவரை வழிமறிச்சு அவர்கிட்ட மறைச்சு வச்சிருந்த அருவாளெல்லாம் வெட்டிட்டு அங்க தப்பிச்சு போறாரு. அந்த இடத்துல கவின்குமார் ரத்த வெள்ளத்துல துடிச்சுறுத்தி இறந்து போறாரு. சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த நெல்லை பாளையங்கோட்டை உதவி கமிஷனர் சுரேஷ், அப்புறம் அவங்க அங்க வந்து ஆய்வாளர்கள் தலைமையிலான போலீசார் வந்து சம்பவ இடத்துல வந்து அவர் உடலை கைப்பற்றி பாளைய ஹைகிரவுண்ட் ஆஸ்பத்திரிக்கு அனுப்புறாங்க. அதை தொடர்ந்து தடய அறிவியல் நிபுணர்களும் சிசிடிவி அங்கிருந்த சிசிடிவி எல்லாம் அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து பார்த்ததுல அதாவது அதே பாளையங்கோட்டை பகுதியில உள்ள சரவணன் அப்படிங்கிறவருடைய பையன் தான் சுர்ஜித் அப்படிங்கிறவருங்க கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க வந்து கேடிசி நகர் தான் இருக்கிறாங்க. அவரும் அந்த சரவணன்கிற வந்து பாத்தீங்கன்னா அவருடைய மனைவி கிருஷ்ணகுமார், இவங்க 2 பேருமே மணிமுத்தாறு பட்டாலியன்ல வந்து சிறப்பு உதவி ஆய்வாளர்களா இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு 2 பையன். ஒரு பையன் வந்து சுர்ஜித், மகா வந்து சித்தா டாக்டரா இருக்கிறாங்க. அந்த சித்தா டாக்டருக்கும் இறந்த கவின்குமாருக்கும் பழக்கம் ஏற்பட்டு காதலாக இருந்ததால அது இருவரும் மாட்டு சமூகத்தை சேர்ந்தவங்க. அது இருவர் வீட்டுக்குமே வந்து பிரச்சனை இருந்திருக்கு, பலமுறை தகராறு வந்திருக்கு. அந்த அடிப்படையில் அவருடைய அந்த காதல் விவகாரத்தின் எதிரொலியாக தான் சுர்ஜித், அதாவது சித்தா டாக்டருடைய தம்பி சுர்ஜித் வந்து இந்த கொலையை வந்து செய்ததாக போலீசார் வந்து விசாரணை தெரிய வந்ததை கொடுத்து நேற்று வந்து சுர்ஜித்தை வந்து போலீசார் வந்து வழக்கு பதிவு செய்து கைது செய்யறாங்க. இந்த நிலைமையில வந்து இன்று வந்து அவருடைய உடலை வாங்குவதற்கு அவருடைய உறவினர்கள் மறுப்பு தெரிவிக்கிறாங்க. இப்ப கவின்குமார் குடும்பத்தை வந்து பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா கவின்குமார் அவருடைய சொந்த ஊரானது ஆறுமுகமங்கலம். ஆனால் அவருடைய கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுல வந்து சந்திரசேகர் கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுல அவங்க அம்மா வந்து தூத்துக்குடி பிரைநகர்ங்கிற பகுதியில வந்து கவின்குமாரோட வசிச்சு வராங்க. ஏறத்தாழ கவின்குமார் 10 வயசுல இருந்து இங்கதான் அவங்க இருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலைமையில தான் அவர் படிச்ச பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துலதான் இந்த சரவணன் உதவி சிறப்பு உதவி ஆய்வாளராக இருக்கக்கூடிய சரவணன் குடும்பத்தாரும் அந்த பகுதியில வச்சிருக்கிறாங்க. அந்த பொண்ணு படிச்ச பள்ளிக்கூடத்துலதான் இந்த கவின்குமாரும் படிச்சிருக்கிறாரு. அதுல ஏற்பட்ட பழக்கத்தை பள்ளிக்கூடத்திலேயே அவர்களுக்கு இடையே ஒரு நட்பு இருந்திருக்குது. அந்த நட்பு நாளாடைவுல காதலாக மாறி அந்த காதல் வந்து இவங்களுக்கு தொடர்ந்து இருக்கு. அதன் அடிப்படையில் தான் இவர் வந்து சென்னையில இருந்து வரும்போதெல்லாம் தன்னுடைய சொந்த ஊர்ல இருந்து பைக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இவங்க கேட்டுச்சுன்னா மாறி போயிடுறாங்க. சரவணன் ஃபேமிலி தன்னுடைய காதலியை பார்க்கறதுக்கு அவர் போய் பார்த்து பேசி வந்ததாக சொல்லப்படுது. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது பல முறை வந்து அவருடைய தம்பி வந்து இவரை மறித்து இந்த மாதிரி வரக்கூடாது, போகக்கூடாது, எங்களுக்கு பிடிக்கலங்கிற மாதிரி எல்லாம் பிரச்சனை நிறைய நடந்திருக்கு. ஆனாலும் இவர்கள் தொடர்ந்து வந்து தன்னுடைய பழக்க வழக்கத்தை நிறுத்தாமல் காதல் பயணம் வந்து போயிட்டே இருந்திருக்கு. இந்த நிலைமையில தான் நேற்று வந்து அவருடைய தாத்தா உடம்பு சரியான்னு சொல்லி கூட்டு போன இடத்துல இந்த கொலை நடந்ததாக தெரிகிறது. இந்த சூழ்நிலையில நேற்று உடனடியாக போலீசார் சுர்ஜித்தை கைது செய்திருந்த போதிலும் கூட இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஆறுமுகமங்கலத்துல இறந்த கவின்குமார் வீட்டுல வந்து அவருடைய உறவினர்கள் அனைவரும் ஒன்று கூடி அமர்ந்திருக்கிறாங்க. காலை முதலே வந்து உறவினர்கள் வந்து அவருடைய பெற்றோரையும் கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அதாவது சுர்ஜித்தோட பெற்றோரான சிறப்பு உதவி அல்லது அம்மா அப்பா 2 பேரையுமே வந்து இந்த வழக்குல வந்து கைது செய்யப்படணுங்கிற கோரிக்கையை வச்சிருக்காங்க. அப்படி கைது செய்தால் மட்டுமே அவருடைய உடலை வந்து கவின்குமார் உடலை வாங்குவோம், இல்லைன்னா வாங்க மாட்டோம்னு சொல்லி அவங்க காலை முதலே இந்த தொடர்ந்து வந்து கோரிக்கை வச்சு உள்ளிருப்பு போராட்டங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த போராட்டத்தை வந்து ஸ்ரீவைகுண்டம் டிஎஸ்பி நிரேஷ் வந்து நேரடியா வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாரு. ஆனா அந்த பேச்சுவார்த்தையில அவங்களுக்குள்ள உடன்பாடு ஏற்படல. நிரேஷ் வந்து என்ன சொல்றாருன்னா அவங்க வந்து சம்பவ இடத்துல இல்ல, அவங்க டியூட்டில இருக்கிறாங்க, மணிமுத்தால இருக்கிறாங்க, அவங்களை கைது பண்ண முடியாது, ஆனா வழக்கில் வந்து அவங்களை சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதை வந்து இவருடைய இறந்த கவின்குமார் உறவினர்களை ஏற்றுக்கொள்ளல. அவங்க தொடர்ந்து வந்து அவங்களை கைது செய்யணும், பெற்றோர்களையும் கைது செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கையை வலுவா வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி கைது செய்யாத பட்சத்துல தொடர்ந்து தமிழகம் முழுவதும் உள்ள தங்களுடைய
அமைப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுப்போங்கிற மாதிரியான விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையை இப்படி இந்த காலை முதலே இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கிறனால ஆறுமுகலம் பகுதியில் வந்து தொடர்ந்து பதட்ட நிலையை தான் நிலவி வருகிறது. இதுதான் இப்பொழுது காலநிலவரமாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி இசக்கிராஜா.